வீடியோவில் நம்ம எதை பற்றி பார்க்க போகிறோம் அப்படின்னா மைவி3 ஆட்ஸ் பற்றி தாங்க பார்க்க போகிறோம். அதாவது மைவி3 ஆட்ஸ் பற்றி ஒரு புது தகவல் வந்திருக்குங்க. ஆல்ரெடி இந்த மைவி3 கேஸ் போயிட்டு இருந்ததுங்க. இந்த கேஸோட டீட்டெயில்ஸ், வழக்கு விவரங்கள் எல்லாமே கொடுத்துருந்தாங்க. கேஸ் டைப் என்ன, ஃபில்லிங் நம்பர் என்ன, ஃபில்லிங் டேட் என்ன, ரெஜிஸ்ட்ரேஷன் நம்பர், ரெஜிஸ்ட்ரேஷன் டேட், இந்த மாதிரி எல்லா டீட்டெயில்ஸுமே கொடுத்துருந்தாங்க. ஃபர்ஸ்ட் ஹியரிங் டேட் பார்த்தீங்க அப்படின்னா 24th June 2025 அப்படின்னு சொல்லியிருந்தாங்க. பட் அந்த கேஸ் ஹியரிங் பார்த்தீங்க அப்படின்னா July 2க்கு சேஞ்ச் பண்ணிட்டாங்க. எகெயின் பார்த்தீங்க அப்படின்னா July 4க்கு தள்ளி வச்சுருக்காங்க. July 4க்கு சேஞ்ச் பண்ணியிருக்காங்க. இதனால பல பேரும் பார்த்தீங்க அப்படின்னா இப்படியே கேஸ் ஹியரிங் டேட் தள்ளி போயிட்டே இருந்துச்சு அப்படின்னா மைவி3 ஆட்ஸ் உறுப்பினர்களோட கனவு கனவாகவே போயிடுமா, நாங்கள் வெயிட் பண்ணதெல்லாம் வேஸ்ட்டாக போயிடுமா, இப்படி மறுபடியும் ஹியரிங் டேட் கொடுத்தா என்னதான் அர்த்தம்? July 2 ஹியரிங் டேட் கொடுத்துருந்தாங்க. அது இப்போ மறுபடியும் சேஞ்ச் பண்ணியிருக்காங்க, ஓகே தான். பட் July 4th ஆச்சும் நமக்கு ஏதாச்சும் ரிசல்ட் கிடைக்குமா, அதாவது நாங்கள் எதிர்பார்த்தது நடக்குமா, நல்லது நடக்குமா அப்படின்னு நிறைய பேர் எதிர்பார்த்து காத்துட்டே இருக்காங்க. சில பேர் சோஷியல் மீடியாவில் என்ன சொல்கிறாங்க அப்படின்னா இன்னும் 10 years ஆகும், 10 வருஷம் கழித்து தான் இந்த கேஸ் முடியும், 10 வருஷம் கழித்து தான் மைவி3 ஆட்ஸ் ஓப்பன் ஆகும். ஸோ இந்த மாதிரியும் கருத்துக்கள் தெரிவிக்கிறாங்க. அண்ட் July 4க்கு எதுக்காக இந்த கேஸ் தள்ளி வச்சுருக்காங்க அப்படின்னா விசாரணை இன்னும் முழுசாக முடியலை அப்படின்னு சொல்கிறாங்க. அதாவது கோர்ட் கிட்ட EOW கேட்டிருந்த அந்த தாக்கல் மனு இன்னும் கொடுக்கப்படலை அப்படின்னு சொல்கிறாங்க. அண்ட் அவங்க பார்த்தீங்க அப்படின்னா இன்னும் டைமுக்கு மேலே டைம் கேட்டுட்ருக்கிறதாகவும் சொல்கிறாங்க. ஸோ என்கொயரி இன்னும் முழுசாக முடியலை அப்படின்னு சொல்கிறாங்க. என்கொயரி இன்னும் நடந்துகிட்டே இருக்கிறதாகவும் சொல்கிறாங்க. பட் இது பார்த்தீங்க அப்படின்னா மைவி3 உறுப்பினர்களுக்கு மிக வருத்தம் அளிக்கக்கூடிய ஒரு விஷயம் தாங்க. ஏன்னா நம்ம ரொம்பவே எதிர்பார்த்து வெயிட் பண்ணிட்டு இருந்தோம். பட் இப்படியே ஹியரிங் டேட் தள்ளி போயிட்டுருக்குங்க. தற்போது இருக்கக்கூடிய இந்த கேஸில் பார்த்தீங்க அப்படின்னா மைவி3 ஆட்ஸ்க்கு எதிராக எத்தனை பேர் கம்ப்ளைண்ட் கொடுத்துருக்காங்க, அண்ட் இந்த கேஸோட உண்மைத்தன்மை என்ன, அண்ட் காவல்துறை அதன் மீது எடுத்திருக்க நடவடிக்கைகள் என்னென்ன, இதுக்காக பார்த்தீங்க அப்படின்னா ஒரு மனு நீதித்துறையிடம் கொடுத்துருக்காங்க, கோர்ட் கிட்ட கொடுத்துருக்காங்க. கோர்ட் கிட்ட இந்த கேஸ் பற்றி நீங்கள் முழு தகவல் தெரியப்படுத்தணும் அப்படின்னு சொல்லியிருந்தாங்க. ஸோ அதன் அடிப்படையில் தான் July 2க்கு இந்த கேஸ் தள்ளி வச்சுருந்தாங்க, ஹியரிங் டேட் தள்ளி வச்சுருந்தாங்க. ஸோ இந்த ஒரு கண்டிஷனில் தாங்க July 4க்கு இந்த கேஸ் ஹியரிங் தள்ளி வச்சுருக்காங்க. பட் இது இப்படியே கண்டினியூ ஆகுமா, இல்லை July 4th ஏதாவது நல்ல விஷயம் நடக்குமா? ஸோ இப்படி தாங்க எல்லா பேருமே எதிர்பார்த்துட்ருக்காங்க. ஸோ நம்ம வெயிட் பண்ணி பார்ப்போம். அண்ட் அதுக்கு முன்னாடி ஏதாச்சும் புது அப்டேட் வந்துச்சா அப்படின்னா அதையும் நம்ம சேனலில் வீடியோவாக போஸ்ட் பண்ணி உங்களுக்கு இன்ஃபார்ம் பண்ணுறேன்.